கோவைகளை பெருக்கி அதை சுருக்கி விட எளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த கான்செப்ட்டு. அதில் வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 81 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒவ்வொரு டேர்மும் வந்து நம்ம வந்து சுருக்கி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டேர்மில் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும், தப்பாகவும் வராது ஆன்சரு. இப்போ வந்து இதை வந்து டேர்ம் 1ன்னு நான் எடுத்துக்கிறேன், இதை வந்து டேர்ம் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், இதை வந்து டேர்ம் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து டேர்ம் 4 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தப்பு இல்லாமல் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் 1 எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 இதான் டேர்ம் 1. இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இதான் வந்து ஃபார்முலா. இந்த மெத்தடில் தான் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 9 9 81 9 9s are 81, அப்போ 9 ஸ்கொயர்டு 9 ஸ்கொயர்னு எழுதிட்டாமா. இப்போ வந்து இந்த மாதிரி கான்செப்டில் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த முறைப்படி நம்ம மாற்றி எழுத போகிறோம். என்ன அப்படின்னா ஏங்கிறது எக்ஸாகவும் பிங்கிறத 9ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 9, ஓகேவா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டேர்ம் 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அடுத்தது டேர்ம் 2 என்னன்னு பாருங்கள். டேர்ம் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4, அதுதான் டேர்ம் 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 வந்து இந்த மெத்தடில் இதே மெத்தடில் தான் இதையும் மாற்றி எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 2s are 4 2 2 4 அந்த கான்செப்டில் இதை 2 ஸ்கொயர்டுன்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். எப்பவும் போல இங்கே என்னது ஏ அப்படிங்கிறது எக்ஸ்னும் பிங்கிறத 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்ன எழுத முடியும், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2, அவ்வளோதான். அதாவது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலாவில். இப்போ இது முடிஞ்சா அடுத்தது டேர்ம் 3. இங்கே டேர்ம் 3 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ம் 3 என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 இதான் இருக்குது. இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா காரணிப்படுத்துதல் முறையில் இதை எழுத போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த 6xக்கு பதிலாக ப்ளஸ் 4x ப்ளஸ் 2x அப்படின்னு மாற்றி எழுதி ப்ளஸ் 8ங்கிறதா ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். இந்த 4x ப்ளஸ் 2x அப்படின்றத ஏன் இப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது காரணிப்படுத்துதல் முறை நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்போம். காரணிப்படுத்துதல்லாம் அதை போய் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு தடவை சொல்கிறேன். 4x ப்ளஸ் 2x அப்படிங்கிறது என்னென்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த கடைசி டேர்ம் கிடைக்கணும், ஆட் பண்ணால் இந்த சென்டர் டேர்ம் கிடைக்கணும். அப்போ தான் இந்த டேர்ம் அப்படியே மாறாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x ப்ளஸ் 2x அப்படிங்கிறத பிரிச்சிருக்கேன். இந்த 6xை 2ஆக பிரிச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6xன்னு கிடைக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 4x, அதாவது 4x இன்ட்டு 2x அப்படிங்கும்போது 4 2s என்னது 8. அதாவது காரணிப்படுத்துதல் முறை உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண பாருங்கள், 8x ஸ்கொயர்டு. இதை வந்து காரணிப்படுத்தணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4x 2x 4 2 8 எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது இது கிடைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், காரணிப்படுத்த முடியும். ஆட் பண்ணால் அந்த சென்டர் டேர்ம் கிடைக்கணும். இப்போ 6xன்னு கிடைக்கும் பாருங்கள். 4x ப்ளஸ் 2x என்ன கிடைக்கும், 6x. இதுதான் காரணிப்படுத்தல் முறை. இந்த முறையில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் விரிவாக்கம் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டேர்ம்லேருந்தும் காமனாக எக்ஸ் எடுத்துடுவோம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே இதில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸை வந்து காமனாக வெளில எடுத்துடணும். இந்த 2 டேர்ம்லேருந்து எடுத்துகிட்டு இதில் உள்ள எக்ஸ் மீதி இருக்கிற ஒரு எக்ஸை எடுத்து எழுதிட்டு இதில் உள்ள எக்ஸ் தான் வெளில போயிடுச்சா, அப்போ மீதி என்ன இருக்கும் 4 அப்படியே எடுத்துடுது. அடுத்து இந்த டேர்ம்லேருந்து ஒரு காமனாக ஒன்று எடுக்கணும். 2 டேர்ம்லேயும் காமனாக என்ன இருக்குது 2 இருக்குது. வெளியில் எடுத்துட்டோம்னா
8 வந்து 2 டேபிளில் வரும்ல, அதனால தான் நான் வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற எக்ஸை அப்படி இங்கே எடுத்து எழுதிட்டேன். ப்ளஸ் 8னா என்னது 4 2 சார் 8, 4 2 8. அப்போ 2 வெளியில் ஆல்ரெடி எடுத்துட்டேன். மீதி இருக்க டேர்ம் என்னது 4, அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 4. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 காமனாக வெளியில் எடுத்துட்டோம். மீதி இருக்கிற இந்த டேர்ம்ஸை சேர்த்து எழுத போகிறோம். இங்கே இருக்கிறது என்ன மீதி இருக்குது எக்ஸு, இந்த டேர்ம்ஸில் மீதி இருக்கிறது +2, அதை அப்படியே எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து டேர்ம் 3 என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேர்ம் 4 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டேர்ம் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம் 4 என்ன, x² - 5x - 36. இப்போ அதுதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். x² - 5x - 36 எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி சுருக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் எப்படி பண்ணமோ அதே தான் இந்த டேர்மும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். எப்படி எப்படின்னா x² அப்படியே எடுத்து எழுதியாச்சு. -5x நான் என்ன பண்ணுறேன்னா -9x + 4x அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் -36 அப்படியே எழுத போகிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணிப்படுத்துதல் முறை தான். 36x², இதை 2ஆக பிரிக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கணும், -5xன்னு கிடைக்கணும். எப்படி -9x + 4x அப்படின்னு பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண 9 32, அதாவது -36ன்னு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், பெரிய நம்பரில் வந்து மைனஸ் போட்டு சின்ன நம்பரில் ப்ளஸ்ஸை போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா பெரிய நம்பரில் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -5xன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -5xன்னு கிடச்சிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இது மாதிரி பண்ணும்போது அப்படிங்கிறது இந்த இது வந்து இந்த டேர்ம் மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து எக்ஸை காமனாக வெளில எடுக்கிறேன். மீதி இருக்கிற இந்த எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டு மைனஸ் இங்கே இருக்கிற எக்ஸ் போயிடுச்சா, அப்போ வெறும் 9 இருக்கும். -9 எடுத்து எழுதியாச்சு. இதே மாதிரி இங்கே 4 காமனாக வெளில எடுத்துடணும். இங்கே மீதி இருக்கிற இந்த எக்ஸை எடுத்து எழுதிட்டு 36 வந்து 9 36ன்னு எழுதுகிறோமா, 9 4 36. அப்போ இதில் இருக்க அந்த 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த -9 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ காமனாக என்ன இருக்குது, x - 9, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான், x - 9. மீதி என்ன இருக்குது இந்த டேர்மில் அப்படின்னா, இந்த டேர்மில் எக்ஸ் இருக்குது, இந்த டேர்மில் +4 இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இப்போ டேர்ம் 4 நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 4 டேர்ம்ஸ்க்கு உள்ள எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அந்த 4 டேர்ம்ஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். டேர்ம் 1க்கு என்ன இருக்குது, x + 9 x - 9, அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எழுதுவோமா, x + 9 x - 9. டேர்ம் 2ல் என்ன இருக்குது, x + 2 x - 2, அப்படியே எழுதிக்க வேண்டியதான். x + 2 x - 2 அப்படியே எழுதியாச்சு. பெருக்கல் இப்போ டேர்ம் 3க்கு என்ன இருக்குது, x + 2 x + 4 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, டேர்ம் 4க்கு என்ன இருக்குது, x + 4 x - 9. இப்போ எப்பவும் போல் பெருக்கல்ல மேலேயும் கீழே ஒன்றா இருந்தால் நம்ம அடிப்போம்ல, அது மாதிரி இதில் அடிக்க வேண்டியது அவ்வளோதான். x + 2 x + 2 கேன்சல், x + 4 x + 4 கேன்சல், x - 9 x - 9 கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் இப்போ ஆன்சர் கன்க்ளூஷன் வந்தாச்சு. மீதி இங்கே என்ன இருக்குது, x + 9 இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 9 எடுத்து எழுதியாச்சு. டிவைடட் பை மீதி என்ன இருக்குது, x - 2 இருக்குது. எல்லாம் அடிபட்டு போச்சு பாருங்கள், எல்லாமே அடிபட்டுருச்சு. x + 9ம் x - 2ம் தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, x + 9 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 2 x - 2வா இந்த இருக்கு பாருங்கள், x - 2 அதை அப்படியே எழுத போகிறேன். அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. x + 9 x - 2 இந்த இருக்குது பாருங்கள், x + 9 டிவைடட் பை x - 2. இப்போ B தான் ஆன்சர் கரெக்டு.